அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மணி. நான் தற்போது சென்னையில் ஒரு தனியார் நிறுவனத்தில் மனிதவள அதிகாரியாக பணியாற்றி வருகிறேன். இந்த கதை நான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போது நடந்தது. நான் சென்னையின் புறநகரில் உள்ள ஒரு கல்லூரியில் பயின்று வந்தேன். அனைவரிடமும் நட்பாகவும் விளையாட்டுத்தனமாகவும் பழகும் குணம் கொண்டவன். எங்களது இறுதி ஆண்டு பணிப்பு முடியவிருந்த தருணம் அது. அப்போது கோயம்புத்தூரில் ஒரு முக்கிய நேர்காணல் நடப்பதாக தகவல் வந்தது. அவ்வளவு தூரம் செல்ல வேண்டுமா என்று பலரும் தயங்கிய நிலையில் அஞ்சலி மட்டும் கண்டிப்பாக அங்கு செல்ல வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தாள். அஞ்சலி பார்க்க மிகவும் அழகாகவும் மென்மையான தோற்றம் கொண்டவளாகவும் இருப்பாள். அவள் என்னையும் துணையாக வருமாறு அழைத்தாள். சரி, அவளுக்கு உதவியாகவும் இருக்குமே என்று நானும் சம்மதித்தேன். வீட்டில் அனுமதி பெற்றுக்கொண்டு வியாழக்கிழமை இரவு சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து குலசாதன பேருந்தில் கோயம்புத்தூர் நோக்கி புறப்பட்டோம். பேருந்து நகரத் தொடங்கியதும் சிறிது நேரம் பொதுவான விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தோம். பேருந்தில் போர்வையும் தண்ணீர் பாட்டிலும் வழங்கினர். சென்னை எல்லையை தாண்டியதும் பேருந்தின் விளக்குகள் அணைக்கப்பட்டன. நாங்கள் இருவரும் அடுத்த நாள் நடக்கவிருக்கும் நேர்காணல் பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தோம். நள்ளிரவு 12 மணியை தாண்டியதும் எங்களது பேச்சு மெல்ல மெல்ல காதல் மற்றும் தனிப்பட்ட விருப்பங்களைப் பற்றி திரும்பியது. சுற்றி பார்த்தபோது எங்களுக்கு பின்னாலிருந்த இருக்கைகள் காலியாக இருந்தன. அந்த தனிமை எனக்குள் ஒரு மெல்லிய குறும்பை தூண்டியது. அவள் அன்று சிவப்பு நிற மேலாடையும் கருப்பு நிற கீழாடையும் அணிந்திருந்தாள். அவள் தனது அலைபேசியில் இருந்த புகைப்படங்களை என்னிடம் காட்டிக் கொண்டிருந்தாள். புகைப்படங்கள் எப்படி இருக்கிறது என்று அவள் கேட்டபோது நான் விளையாட்டாக அவளை வம்புக்கு இழுத்தேன். அவள் சிரித்துக்கொண்டே என்னை செல்லமாக அடித்தாள். அப்போது நான் மெல்ல அவளது இடுப்பில் கை வைத்தேன். அவள் அதை தடுக்கவில்லை, மாறாக புன்னகையுடன் என்னை பார்த்தாள். அந்த அமைதியான சூழலில் மெல்ல அவளது தோள் மீது கை வைத்து அவளை நெருங்கினேன். அவள் ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் பேச்சை நிறுத்தினாலும் பின்னர் இயல்பு நிலைக்கு திரும்பினாள். "உன் கை தப்பான இடத்தில் இருக்கிறது" என்று அவள் மெல்லிய குரலில் சொன்னாள். "அப்படியா?" என்று நான் மென்மையாக கேட்க, அவள் ஆமாம் என்பது போல தலையசைத்தாள். அவளது மௌனம் எனக்கு பச்சை குடி காட்டியது போல இருந்தது. நான் அவளை இன்னும் நெருக்கமாக அணைத்து அவளது கழுத்தில் ஒரு மென்மையான முத்தத்தை பதித்தேன். அந்த பயணம் மறக்க முடியாத ஒரு இனிமையான அனுபவமாக மாறியது. பேருந்தின் ஜன்னல் வழியே குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருக்க அஞ்சலியின் மென்மையான அணைப்பு எனக்குள் ஒரு புதுவிதமான உணர்வை தந்தது. அவள் மெல்ல என் தோளில் சாய்ந்து கொண்டாள். ஒருவரையொருவர் நேருக்கு நேர் பார்த்து கொள்ளவில்லை என்றாலும் அந்த நிசப்தத்தில் எங்கள் இருவரின் இதயத் துடிப்பும் சீராக ஒலிப்பதை கேட்க முடிந்தது. "மணி, இது சரியா?" என்று அவள் மிக மெல்லிய குரலில் கேட்டாள். நான் அவளது கைகளை மென்மையாக பற்றிக்கொண்டு, "தெரியவில்லை அஞ்சலி, ஆனால் இந்த நிமிடம் உன்னுடன் இருப்பது எனக்கு பிடித்திருக்கிறது" என்றேன். அவள் பதிலுக்கு என் கைகளை இன்னும் பலமாக அழுத்திக் கொண்டாள். நேரம் ஆக ஆக எங்களது பேச்சு குறைந்து மௌனம் அதிகரித்தது. நான் அவளது கூந்தலை மெல்ல கோதிவிட்டு அவளது கன்னத்தில் ஒரு முத்தமிட்டேன். அவள் கண்களை மூடிக்கொண்டு அந்த தருணத்தை ரசித்தாள். குளிர்சாதன பேருந்தின் போர்வையை இருவருக்கும் பொதுவாக போர்த்திக் கொண்டு மிக நெருக்கமாக அமர்ந்திருந்தோம். அடுத்த இருக்கைகளில் இருந்தவர்கள் அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்ததால் அந்த பேருந்தே எங்களுக்கு மட்டுமே சொந்தமானது போல தோன்றியது. அவள் அவ்வப்போது என் காதருகில் வந்து ஏதோ ரகசியம் பேசுவது போல மூச்சு விடுவதும் பின் நாணத்துடன் சிரிப்பதும் என்னை இன்னும் அவள் பால் ஈர்த்தது. விடியற்காலை நெருங்க நெருங்க குளிர் இன்னும் அதிகமானது. நாங்கள் ஒருவரையொருவர் பிரிய மனமில்லாமல் அணைத்தபடியே உறக்கத்தில் ஆழ்ந்தோம். விடியற்காலை 5 மணிக்கு ஈரோடு தாண்டியபோது பேருந்து ஒரு தேநீர் விடுதியில் நின்றது. தூக்கக் கலக்கத்திலிருந்த அஞ்சலி, "வந்துவிட்டோமா?" என்று கேட்டாள். நான் அவள் நெற்றியில் முத்தமிட்டு, "இன்னும் சிறிது நேரம் இருக்கிறது, கீழே இறங்கி டீ குடிக்கலாமா?" என்றேன். இருவரும் கீழே இறங்கினோம். அதிகாலை பனிப்பொழிவில் அவளது சிவப்பு நிற மேலாடை இன்னும் அழகாகத் தெரிந்தது. சுட சுட டீ குடித்துக்கொண்டே ஒருவரையொருவர் பார்த்து புன்னகைத்தோம். அந்த பயணம் வெறும் வேலைக்கான நேர்காணலுக்கு செல்லும் பயணம் மட்டுமல்ல, எங்கள் இருவருக்கும் ஒரு புதிய பந்தத்தை உருவாக்கிய பயணமாகவும் அமைந்தது. மீண்டும் பேருந்தில் ஏறி அமர்ந்தபோது அவள் என் கையை பிடித்துக்கொண்டு, "கோயம்புத்தூர் வந்ததும் இதெல்லாம் முடிந்துவிடுமா?" என்று கேட்டாள். நான் அவளது கண்களை பார்த்து, "இல்லை அஞ்சலி, இது ஒரு புதிய ஆரம்பம்" என்று உறுதியளித்தேன். அவள் நிம்மதியுடன் என் மடியில் தலை வைத்து படுத்துக்கொண்டாள். கோயம்புத்தூர் பேருந்து நிலையம் நெருங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த பயணம் முடியக்கூடாது என்றே என் மனம் ஏங்கியது. பேருந்து கோயம்புத்தூர் காந்திபுரம் பேருந்து நிலையத்தை அடைந்தபோது காலை 7 மணி. இரவு முழுவதும் தூக்கமும் கனவும் கலந்த ஒரு மயக்கத்தில் இருந்த எங்களுக்கு அந்த ஊரின் குளிர்ந்த காற்று புத்துணர்ச்சியை தந்தது. "மணி, கிளம்பலாமா? நேர்காணலுக்கு இன்னும் 3 மணி நேரம்தான் இருக்கிறது" என்று அஞ்சலி என்னை அவசரப்படுத்தினாள்.
நாங்கள் இருவரும் அடியில் உள்ள ஒரு விடுதியில் அறையெடுத்து தயாரானோம். நேர்காணல் என்பதால் அஞ்சலி ஒரு நேர்த்தியான சுடிதாரிலும் நான் முறையான உடையிலும் தயாரானோம். பேருந்தில் பார்த்த அந்த குறும்புக்கார அஞ்சலி இப்போது ஒரு பொறுப்பான மாணவியாக தெரிந்தாள். நாங்கள் அந்த நிறுவனத்தின் அலுவலகத்திற்கு சென்றோம். அது ஒரு பெரிய ஐடி நிறுவனம். அங்கே ஏற்கனவே பல கல்லூரிகளிலிருந்து மாணவர்கள் வந்திருந்தனர். மணி, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கிறது என்று அஞ்சலி என் கையை மெல்ல பற்றினாள். நான் அவளது கையை அழுத்தி, கவலைப்படாதே அஞ்சலி, நீ நன்றாக பேசுவாய், எனக்கு தெரியும் என்று தைரியம் கூறினேன். முதலில் எழுத்துத் தேர்வு நடந்தது. அதில் நாங்கள் இருவரும் தேர்ச்சி பெற்றோம். அடுத்ததாக நேருக்கு நேர் நேர்காணல். HR அஞ்சலியை முதலில் அழைத்தார்கள். அவள் உள்ளே சென்ற 20 நிமிடங்கள் எனக்கு யுகங்களாக தெரிந்தன. அவள் வெளியே வரும்போது முகத்தில் ஒரு பெரிய புன்னகை இருந்தது. எப்படி இருந்தது என்று கேட்டேன். மணி, எவர்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிவிட்டேன். உனக்கும் நன்றாக அமையும் பார் என்றாள் உற்சாகமாக. அடுத்ததாக நான் உள்ளே சென்றேன். நேர்காணல் செய்த அதிகாரி மிகவும் கனிவாக பேசினார். எனது படிப்பு மற்றும் திறமைகள் பற்றி பேசிவிட்டு இறுதியில், உங்களுடன் வந்த அந்த பெண் உங்கள் நண்பரா என்று கேட்டார். நான் சற்று திகைத்து, ஆமாம் சார், என் வகுப்பு தோழி என்றேன். அவர் சிரித்துக்கொண்டே, இருவரும் ஒரே நிறுவனத்தில் வேலை செய்ய ஆசைப்படுகிறீர்களா என்றார். நான் நிச்சயமாக சார் என்றேன். நேர்காணல் முடிந்து வெளியே வந்ததும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருந்தோம். மாலை 4 மணிக்கு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. அந்த பட்டியலில் மணி மற்றும் அஞ்சலி ஆகிய இருவர் பெயரும் இருந்தது. எங்களுக்கு வேலை கிடைத்துவிட்டது என்ற சந்தோஷத்தில் அஞ்சலி துள்ளி குதித்தாள். எல்லார் முன்னடியும் அவள் என்னை இறுக்க கட்டி அணைத்துக் கொண்டாள். மணி, இது உன்னால்தான் முடிந்தது. நீ வரவில்லை என்றால் நான் வந்திருக்கவே மாட்டேன் என்று நெகிழ்ந்து போனாள். அன்று மாலை கோயம்புத்தூரில் உள்ள ஒரு அழகான பூங்காவுக்கு சென்றோம். வேலை கிடைத்த மகிழ்ச்சி ஒருபுறம், ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட சந்தோஷம் மறுபுறம். பூங்காவின் பெஞ்சில் அமர்ந்து சூரிய அஸ்தமனத்தை பார்த்து கொண்டிருந்தோம். மணி, இப்போது சொல்லு, இது வெறும் ஒரு பயணமா இல்லை இதற்கும் மேலானதா என்று அஞ்சலி என் கண்களை பார்த்து பேசினாள். நான் அவளது தோளில் கை போட்டு அணைத்தபடி, இது நம் வாழ்க்கை பயணத்தின் முதல் அடி அஞ்சலி என்றேன். கோயம்புத்தூர் குளிர்காற்று எங்களை இன்னும் நெருக்கமாக்கியது. அந்த நேர்காணல் எங்களுக்கு வேலையை மட்டும் தரவில்லை, ஒரு அழகான எதிர்காலத்தையும் சேர்த்தே கொடுத்தது. கோயம்புத்தூர் பூங்காவில் அந்த மாலை நேரத்து சூரியன் மறையும் அழகை பார்த்தபடி அமர்ந்திருந்தோம். இருவர் கைகளிலும் வேலைக்கான பணி நியமன கடிதங்கள், ஆஃபர் லெட்டர்ஸ். ஆனால் எங்கள் மனதிலோ அந்த வேலையை விடவும் ஒருவரையொருவர் கண்டடைந்த மகிழ்ச்சியே மேலோங்கியிருந்தது. மணி, சென்னைக்கு திரும்பியதும் இதை பற்றி வீட்டில் சொல்லலாமா என்று அஞ்சலி மெல்ல கேட்டாள். அவளது குரலில் ஒரு விதமான தயக்கமும் எதிர்பார்ப்பும் கலந்திருந்தது. நான் அவளது கைகளை உறுதியாக பற்றி கொண்டு, நிச்சயமாக அஞ்சலி, நாம் இருவரும் ஒரே நிறுவனத்தில் வேலை செய்யப் போகிறோம், நம்முடைய எதிர்காலத்தை நாம் இணைந்து உருவாக்கப் போகிறோம் என்பதை அவர்களிடம் தைரியமாக சொல்லலாம். உன்னை என் வாழ்க்கை துணையாக அடைவதை விட எனக்கு வேறு என்ன பெரிய சந்தோஷம் இருக்கப் போகிறது என்றேன். என் பதிலை கேட்டதும் அஞ்சலியின் கண்கள் ஆனந்த கண்ணீரால் பனித்தன. அவள் என் தோளில் சாய்ந்து கொண்டு, அந்த பேருந்து பயணம் என் வாழ்க்கையையே மாற்றிவிட்டது மணி. நீ என் பக்கத்தில் இருந்த அந்த தைரியம்தான் என்னை நேர்காணலில் இவ்வளவு தன்னம்பிக்கையுடன் பேச வைத்தது என்றாள். அன்று இரவு மீண்டும் அதே பேருந்தில் சென்னைக்கு திரும்பினோம். ஆனால் இந்த பயணம் கிளம்பும்போது இருந்த பதட்டமோ அல்லது தயக்கமோ இன்றி மிகவும் அமைதியாகவும் ஒரு விதமான முதிர்ச்சியுடனும் இருந்தது. பேருந்து ஜன்னல் வழியே தெரிந்த நிலவொளியில் அஞ்சலி என் மடியில் தலை வைத்து அமைதியாக உறங்கினாள். அவளது நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டு அவளது கனவுகளுக்கு துணையாக நானும் கண்மூடினேன். சென்னை வந்து சேர்ந்ததும் எங்களது வெற்றியை நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் பகிர்ந்து கொண்டோம். சில காலத்திற்கு பிறகு இரு வீட்டாரின் சம்மதத்துடன் எங்கள் காதல் திருமணத்தில் முடிந்தது. இன்று நான் சென்னையில் ஒரு நிறுவனத்தில் HR-ஆக பணியாற்றி வருகிறேன். அஞ்சலியும் அதே துறையில் சாதித்து வருகிறார். இப்போதும் நாங்கள் நீண்ட தூரம் பயணங்கள் செல்லும்போது, அன்று கோயம்புத்தூருக்கு சென்ற அந்த AC பேருந்து பயணத்தையும் அந்த நள்ளிரவு நேரத்து உரையாடல்களையும் நினைத்து பார்த்து புன்னகைத்துக் கொள்வோம். சில பயணங்கள் வெறும் இடங்களை சென்றடைய அல்ல, அவை நம் வாழ்க்கையின் இலக்கையே மாற்றியமைக்க வருகின்றன என்பதற்கு எங்கள் கதையே சாட்சி.